சரி, நம் மங்கள் படிக்கிட்டு. அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நோக்கி பார்க்கும்படியாக, உண்மை நாங்கள் பாடி மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக நீங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் உங்களுடைய இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க, தடையெல்லாம் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் நீர் மாற்றி தாரும். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளிடுவீராக. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே, வருகிற நாட்கள் முழுவதும் எங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை இப்படி பிரச்சனை இருக்கட்டும், எல்லா தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இசப்பா நீங்கள் மாற்றி போடுங்க, அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தாரும். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமக்காரும். தினம் தினம் இயேசு நாயகனே, மனம் மனம் மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன் என்கிறதான ஒரு பழைய பாடல் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கருவில் என்னை தெரிந்து கொண்டே கருத்தாயவரை பாட வைத்தார். கருவில் என்னை தெரிந்து கொண்டு கருத்தாயவரை பாட வைத்தார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். வலையை எனக்காய் சாத்தான் விரிக்க வழியை மாற்றி அழைத்து சென்றார். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மன்னவன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மன்னவன் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு என்ன செய்வான்? ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. தினம் தினம் இயேசு நாயகனே, மன மன மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தால் அல்லேலூயா பாடுகிறேன். அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தால் அல்லேலூயா பாடுகிறேன். ஆனந்தமாக என் நேசர் மார்பில் அன்போடு சாய்ந்து அகமகிழ்வே. ஆனந்தமாக என் நேசர் மார்பில்
நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்மளை கருவிலே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை கருத்தாக பாதுகாத்தவர், கண்மணி போல நம்மை பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தெய்வம், நம்மளை கருவிலே பாதுகாத்து நம்மளை ஸ்தோத்திரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஹல்லேலூயா நம்மளை பாதுகாக்கிறவர். அவருடைய பிள்ளையை அவர் பாதுகாக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, என்னை நன்றி ஆண்டவரே, என்னை காப்பாற்றினீங்களே உமக்கு நன்றி அப்பா. என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வருகிறீரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விலன்னு சொல்லி சாத்தான் எத்தனையோ தடவை ஆண்டவரே வலையை விரித்தாலும் ஆண்டவரே என்னை காப்பாற்றி உம்முடைய கரத்தில் ஏந்தி செல்லுகிற தேவன் அப்பா நீர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எந்த பொல்லாப்பும் எந்த தீமையும் ஆண்டவரே எங்களை அணுகாமல் நீர் எங்களை காத்து வருகிறார் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீரே உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க
அல்லேலூயா. எங்களுக்கு வலக்கரத்தை பிடித்து துணையா இருக்கிறவரே, எங்களுக்கு வலக்கரத்தை பிடித்து துணையா இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நீர் எனக்கு துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெயம் எடுத்து வாழ்வதற்கு எனக்கு நீர் துணையாக இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் எனக்கு துணையாக நீர் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஜெயம் எடுத்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஒரு சில ஜெபத்தை நம் தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம முதலாவதாக நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த தினத்திலே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வர நாட்களிலே இன்னும் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. தமிழ்நாட்டில் அநேகர் பிரச்சாரம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணோம். எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ பச்சை குழந்தைகள் 3 வயசு 4 வயசு 6 வயசு குழந்தைகள் மரித்து போனாங்க. அந்த ஒரே குடும்பத்தில் அநேகர் இழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டான காரியங்கள் இனி நடக்காதவாறு கர்த்தர் நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இன்றைய நாட்களிலே அவர்கள் இந்த உலகத்தில் அவங்க இல்லை, அவங்க மரித்து போயிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும். இப்படிப்பட்டான காரியங்கள் இனி வருகிற ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக, நம்முடைய ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் வேதம் சொல்லுது ஆண்டவரே. உன் பாதம் கல்லில் இடாதபடி அல்லேலூயா தூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுதப்பா. ஆண்டவரே கடந்த நாட்களிலே ஆண்டவரே பெரிய துயரமான சம்பவம் இசப்பா. கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்டான ஜனங்கள் ஆண்டவரே காரணமில்லாமல் மரித்து போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே சோதரம் அப்பா. எத்தனை உயிர்கள் அனாதையாய் போயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் தகப்பனே. இப்படிப்பட்டான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. எங்கள் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே. ஆண்டவரே காலங்கள் உமது கரத்தில் இருக்குது ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. இப்படி ஆண்டவரே உயிர்கள் போகாதவாறு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஜனங்களை ஆண்டவரே இனி வரும் நாட்களில் நீர் பாதுகாத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் அப்பா. நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்க மாநிலத்துக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. எங்க மாநிலத்துக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்பா. சோதரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்க ஜனத்தை நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து கொள்ளணும். ஜீவனை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, இந்த நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். ஐசியூ வார்டில் இருக்கிற கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவர். நீங்க கொடுத்த சுவாசம், நீங்க கொடுத்த உயிர் ஆண்டவரே அது காக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே, சோதரம் தகப்பனே. ஆண்டவரே ஜனங்கள் இப்படி ஆண்டவரே அழிந்து போகக்கூடாது. கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளணுமாப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, எத்தனையோ விபத்துகள் நம்ம கேள்விப்படுகிறோம். எத்தனையோ விபத்துகள் நடக்கும். இப்படிப்பட்டான விபத்தினால ஜனங்களுடைய உயிர் போகக்கூடாது. ஜனங்களுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே விபத்துகள் ஏற்படாதவாறு கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே விமானத்தில் போனாலும், ரயிலில் போனாலும், ஆண்டவரே பஸ்ஸில் போனாலும், ஆண்டவரே டூ வீலரில், வேனில், ஆண்டவரே நடந்து சென்றாலும் உடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. காலத்துக்கு முன்னே யாரும் மரித்து போகக்கூடாது. காலத்துக்கு முன்னே யாரும் மரித்து போகக்கூடாது ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, நீர் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் கத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அறியாமையினால ஆண்டவரே, மனிதருடைய தவறுகளால உயிர்கள் போகக்கூடாது. கத்து நீர் காத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி வரும் ஆண்டவரே தேர்தல் காலங்களில் ஆண்டவரே ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காதவாறு எசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உயிர்கள் இழந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துங்கப்பா. ஆண்டவரே எத்தனை மனிதர்கள் வந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு அது ஈடாகாதப்பா. ஆண்டவரே படைத்த தேவன் நீங்க அவங்களை ஆறுதலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த தவறான முடிவை எடுக்காதவாறு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க தைரியப்படுத்துங்க, நீங்க ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். படைத்த தேவன் அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜனங்கள் எல்லாரும் எங்கள் தேசத்தை முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரும் காலத்துக்கு முன்னே மரித்து போகக்கூடாது. அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நீங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விபத்துக்களில் இருந்து ஆண்டவரே எங்கள் ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க சோதரன் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு எங்க ஜனத்துக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும், உங்களுடைய தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இந்த நாட்களில் யாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அநேக நம்ம மத்தியில் இருக்கிற ஜெபிக்க கட்டுக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஜீவனோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவங்களை சுகப்படுத்தி அவங்களுக்கு நல்ல புதிய ஜீவனை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபமுமா யாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஆண்டவரே. அன்றைக்கு வேலைக்காரன் சுத்தமாவான்னு சொல்லி வந்தானப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குற ஒரு தெய்வம் ஆண்டவரே. நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் நீர் சொன்னீரப்பா ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம் நம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த தழும்புள்ள கரா அநேகரை தொடட்டும் ஆண்டவரே. செபிக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும். கிட்னி பிரச்சனை உள்ளவங்களை தொடட்டும், அவங்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இருதய பிரச்சனை உள்ளவங்களை தொடட்டும், அவங்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் தோல் ஆண்டவரே வியாதி உள்ளவர்களை கர்த்தர் தொடட்டும், அவங்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வயிற்று புண்ணு உள்ளவங்களை தொடட்டும் ஆண்டவரே, அவங்க குணமாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே குணமாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. நாளிலே எத்தனை பேர் ஆண்டவரே உயிருக்காக ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்களா கர்த்தர் ஒவ்வொரு பேரை தொட்டு நீங்க குணமாக்குங்கப்பா. நீர் பரிகாரிய கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. பெதசாக ஆண்டவர் குளத்தில் ஆண்டவரே 38 வருஷமாய் படுக்கையாய் கிடந்த ஒரு மனிதனை தேடி போய் ஆண்டவரே நீர் குணமாக்குன தெய்வம். அந்த தேவன் ஒவ்வொரு பேரையும் நீங்க குணமாக்குவீராகப்பா ஆண்டவரே. எங்கள் இடத்துல ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. நாங்கள் கிராம ஒழித்து கடந்து போன்ற இடத்துல ஆண்டவரே யாதிக்காக ஜெபித்த ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. நாங்கள் நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ யாதியை உன்னை விட்டு நான் விளக்குவேன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு கர்த்தர் நீ விளக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல
சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே சௌக்கியத்தை கத்த நல்ல திடகரமான ஒரு பலனை கத்த நீ கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகளை கேட்க ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் இயேசுவை தொட்டு சுகப்படுத்த போகிறதுக்காக விசுவாசத்தோடு அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. அது மாத்திரமில்லை, தொடர்ந்து நம்ம குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் போகிறோம். எத்தனையோ வாலிபர்கள், இளைஞர்கள் அந்த நாட்களிலேயுமே பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, தவறான பாதையில் செல்கிற எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக, போதைப் பொருட்களுக்கு இதற்கு அடிமைப்பட்டிருக்கிற கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கு, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவங்களாம் சந்திங்க, தொடுங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் அவங்க மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திங்க, இயேசுவே நீங்கள் அவங்களை சந்திங்க ஆண்டவரே. எப்படிப்பட்டான பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் யாரோ உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்க இருக்கலாம் ஆண்டவர், தகப்பன்மார்கள் இருக்கலாம். கர்த்தர் நீர் அவர்களை இந்த நாளிலே விடுதலை ஆக்குவீராகப்பா, விடுதலை ஆக்குவீராக ஆண்டவர். அவங்களுடைய சிந்தையில ஒரு விடுதலை வரட்டும், அதை குறித்ததான எண்ணங்கள் வராதவாறு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவர். அவங்க இருதயத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா விதமான ஆண்டவரே, இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தம் அவங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவர், அவங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவர். அப்பா, போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களை இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குங்க ஆண்டவர், விடுதலையாக்குங்கப்பா ஆண்டவரே. வாலிபர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக, அவங்களை விடுதலை ஆக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் விடுதலை ஆக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் ஜனங்களின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியை நீர் குணமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதைப் பொருட்களை குடிப்பதற்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நல்ல செய்திகளை கேட்க, எங்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நமக்கு ஆர்வம். தெரிஞ்சவங்க நீங்கள் பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு பட்டணத்தின் பெயர். ஒரு பட்டணத்தின் பெயர் உங்களுக்கு தெரியுதா? ஒரு பட்டணத்தின் பெயர். அந்த நம்ம அப்போஸ்தலரில் நம்ம அடிக்கடி நம்ம இந்த ஊர்லலாம் வாசிப்போம். நம்ம பவுல் செய்கிற பிரயாணங்கள், அப்புறம் நம்ம ஊழியம் செய்கிற இடங்கள் எல்லாமே நிறைய பட்டணம் இருக்குது. அதில் ஒரு பட்டணத்தின் பெயர் உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருந்திருக்கணும். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். யாருக்கும் தெரியலையா? சரி, நீ சொல்கிறியா? சவுண்டை சொல்லு. செசரியா. சரியா? சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. செசரியா, அது சரி, அது ஆமாயா. சரியா? செசரியா அப்படிங்கிற ஒரு பட்டணம். சரி, ரெண்டாவது இதுவும் பட்டணத்தின் பெயர் தான். இது வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். ரெண்டாவது உள்ள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அது தமிழில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது உள்ள பிக்சர். சரியா? லாஸ்ட்டு ஒன்று அதை நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுக்கு போட்டிருக்கேன். ரெண்டாவது உள்ளது நம்ம மொழியில் நம்ம அதிலே போட்டிருக்கோம், நம்முடைய மொழியில் போட்டிருக்கோம். அந்த நம்ம தமிழ் மொழியில் போட்டிருக்கோம் இல்லையா? எல்லா மொழியிலையும் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பாருங்கள், ரெண்டாவது உள்ளது அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க தமிழில். இப்போ உங்களுக்கு எதாவது தெரியுதா? நாட்டின் பெயர் வருதா? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம்.
சரி, யாருக்காது கொஞ்சமாவது? சரி, நீ சொல்றியா? நீ சொல்லு பாவம். ஆ, நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? அதிலே எழுதியிருக்குது இல்லையா? ஒவ்வொரு நோட்லேயும் எழுதியிருக்கோம். நம்முடைய தமிழ் மொழியில் எப்படி எழுதியிருக்கோம்? ஃபஸ்ட்டு உள்ள பிக்சரையும் பார்த்தீங்கன்னா, கடைசி உள்ள பிக்சரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது அந்த ரெண்டாவது உள்ள பிக்சருக்கு நீங்கள் வந்துடலாம். தெரிஞ்சவங்க சொல்லலாம், சத்தமாக சொல்லலாம். சிப்பூர் தீவு. சரியா? அது ரூபாய் நம்ம அதை கணக்கு சொல்லுவோம் இல்லையா? 10 ரூபாய், 100 ரூபாய், 2000 ரூபாய்னு. சரியா? அது சிப்பூர் தீவு அப்படிங்கிற ஒரு நாடு, பட்டணம். சரியா? சரி, ரைட்டு. சரி, மூணாவது கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எந்த பட்டணத்தில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது? சரியா? ஊழியம் பரவுது, இயேசுவை குறித்து அநேகர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க. அதில் இந்த மூணு ஒரு பட்டணத்தில் வந்து இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் முதல் அப்போ தான் வருது. சரியா? அது எந்த பட்டணத்தில் அவங்க அந்த அப்போஸ்தலர்கள் அழைத்தாங்க? சிரேனே அப்படிங்கிற பட்டணம், அந்தியோகியா பட்டணம், எருசலேம் பட்டணம். எந்த பட்டணத்தின் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் வந்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாங்க? சிரேனே அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இந்த பட்டணத்தில் தான் கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் சொன்னாங்க, வைத்தாங்கன்னு. சரி, ரெண்டாவது அந்தியோகியா பட்டணத்தில். சரி சரி, எருசலேம். யாராவது இருக்கீங்களா? எருசலேம் பட்டணத்தில் இல்லையா? அதுதான் கிறிஸ்துவ பட்டணம் மாதிரி தெரியுது, நம்ம இது இல்லை. சரியா? சரி, அந்தியோகியா பட்டணத்தில் தான் என்ன செஞ்சாங்க? சரி, கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. அந்தியோகியா பட்டணத்தில் அவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? பேர் வைத்தாங்க. சரியா? சரி, அடுத்து. சரி, பவுல் யாரை பார்த்து சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றார்? மாயவித்தக்காரனை பார்த்து, பர்னபாவை பார்த்து, செர்கியு பவுல் அப்படிங்கிறவனை பார்த்து. சரியா? இந்த மூணுமே அந்த சம்பந்தம் உள்ளவங்க தான். ஆனால் நீங்கள் அதில் வந்து ஒருத்தனை பார்த்து பவுல் சொல்லுவான், என்ன, நீ சூரியனை காணாமல் நீ குருடனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி. பவுல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறான். சரியா? யாரை பார்த்து சொன்னான்? மாயவித்தைக்காரன் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. மாயவித்தைக்காரன் யார் இல்லையா? ஒரு சரி. பர்னபா. சரி, செர்கியு பவுல் அப்படிங்கிற மனிதனை. சரி, நீங்கள்லாம் ஒரு மனதாக கை உயர்த்துறீங்க, செர்கியு பவுல் அப்படிங்கிறவனை. சரியா? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து மாயவித்தைக்காரனை என்ன செஞ்சான்? நீ வந்து குருடனாக இருப்பப்போ அப்படின்னு சொல்லி நினைச்சான். அவன் ஆரம்பத்தில் பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் சொல்லுகிறான். சரியா? ஏன்னா இந்த மாயவித்தைக்காரன் கூட இருந்தவதான் இந்த செர்கியு பவுல். இவன் வந்து அவன் கூட இருந்தனால அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல பணத்தை கொடுத்துட்டு இருந்தான். பவுல் வந்து அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், செர்கியு பவுல். அதனால இவன் மாயவித்தைக்காரன் கோபம், என் ஆளை இவன் வந்து மாற்றிட்டான்னு. அதனால அவன் வந்து சொல்லும்போது தான் சொல்கிறான், நீ வந்து கண்ணே தெரியாமல் குருடனாய் இருப்பான்னு பவுல் சொல்லும்போது அது அப்படியே என்ன செஞ்சது? நடந்தது. பவுல் செய்த ஊழியத்தில் இது நடந்த காரியம் இந்த காரியம். சரியா? சரி, பரவாயில்ல. அங்கே ஒரு ஆள் தாங்க இருக்க, கரங்களை தட்டிக்காங்க. மாயவித்தை காரன். சரி, கடைசி. எந்த பட்டணத்தில் சப்பானியை பவுல் நடக்க செய்தான்? அவன் ஊழியம் சொன்னேன், அது எந்த ஊரில்? சரியா? எந்த பட்டணம், எந்த பட்டணத்தில் சப்பானியை பவுல் நடக்க செய்தான்? அவன் ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துட்டு. அது எந்த பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதன்? ஏன்னா அந்த மனிதன் யாருன்னு சொல்லலை, அந்த பட்டணத்தின் மனிதன் சொல்லப்பட்டிருக்குது. சரி, லிஸ்தீரா அப்படிங்கிற ஒரு பட்டணம், சிப்பூர் தீவு அப்படிங்கிற ஒரு பட்டணம், செசரியா. இந்த மூணுல நீங்கள் யாரை சொல்கிறீங்க? லிஸ்தீரா அப்படிங்கிற பட்டணத்தில் உள்ள சப்பானியை குணமாக்கினான். சரி, ரெண்டாவது சிப்பூர் தீவு இல்லையா? செசரியா பட்டணத்தில். சரி, ஒரு ஆளா? சரி, இதுக்கு என்ன பட்டணத்தில் சப்பானி குணமாக்கினா? லிஸ்தீரா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதன். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல. சரியா? இனி இந்த வர்ற காரியங்கள்லாம் அவன் ஊழியங்கள் தான் இருக்கும். நம்ம மெல்ல வாசித்தா நம்மளுக்கு கணக்கு புரியும். நீங்கள் பேரை பார்க்கணும், பட்டணத்தையும் பார்க்கணும். சில நேரத்தில் இப்படியும் போடுவேன், யார் அற்புதம் செஞ்சா
அப்படின்னு கேட்பேன். நீங்கள் நல்ல மெல்ல வாசிங்க. என்ன அப்போஸ்தலர் கொஞ்சம் நம்மளுக்கு இதாகும். நீங்கள் நல்ல மெல்ல வாசித்தீங்கன்னா எங்களை செய்யும் புரியும். சரி, கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 28 20ஆம் வசனம், பக்கம் 788 788. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானா ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு 2 காரியத்தை இங்கு மெயினாக நம்ம வாசிக்கிறோம். முதல் என்னன்னா உண்மை, ரெண்டாவது என்னன்னா எப்படியாவது பணக்காரன் ஆயிருன்னு சொல்லி நம்ம எப்படியே ஏமாத்து வழினாலும் சரி, பொய்யான வழினாலும் சரி, திருட்டுத்தனம் பண்ணி களவானத்தனம் பண்ணி நம்ம எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிற மனிதன், இன்னொருத்தன் எப்படியாவது பணக்காரனா ஆகணும், அதுக்கு என்னன்னாலும் பண்ண அவன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உண்மையாக இருக்கிறவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். ஆனால் நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி எந்த வேலையும் செய்ய நினைக்கிறவனுக்கு என்ன வருமா? தண்டனை. ஆக்கினைக்கு தப்பான்னா தண்டனை கண்டிப்பாக அவனுக்கு என்ன செய்யும்? வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பல நாள் திருடன் ஒரு நாள் என்ன செய்வான்? அகப்படுவான். அவன் 100 நாளும் அவன் திருடி மாட்டாமல் எவ்வளோ பெரிய இருக்காலும் ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? மாட்டிக்கொள்வான். அப்போ அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை, நம்ம ஆண்டவர் இடத்துலையும் நம்ம உண்மையாக என்ன செய்யணும்? இருக்கணும். முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிடுவோமே. இப்போ ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஜெபிக்கிறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, ஆலயத்துக்கு வருகிறதில்ல. அதாவது ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தோமானால், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பவுலை குறித்து நம்ம பார்த்தோம். பவுல் ஆண்டவர் டைரெக்டாகவே ஆண்டவர் பேசினார். டைரெக்டாகவே ஆண்டவர் என்ன செஞ்சார்? பேசினார். நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு ஆண்டவர் சொன்னார். நீ என்ன செய்கிற? ரொம்ப கஷ்டப்படுத்துகிற இயேசு நான் ஆண்டவர் சொன்னார். உடனே அவன் என்ன செஞ்சான்? சரணடைஞ்சான். யார் மன்னியும் ஆண்டவரே? ஆண்டவர் அவனுக்கு கண்ணு தெரியல. அந்த வெளிச்சத்தில் 3 நாள் அவன் இருக்கிறான், சாப்பிடல. ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு. நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ எனக்காக நீ பெரிய காரியங்களை செய்வா, நீ நிறைய பாடுகளையும் நீ அனுபவிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் அவனோட கூட சொல்லுகிறார். உடனே அவன் என்ன செய்யலை? பார்வை தெரிஞ்ச உடனே நேராக போய் ஊழித்து செய்யலை, எல்லாரும் மீறி அவன் காரியத்தை செய்யலை. என்ன செஞ்சான்? அப்போஸ்தலர் இடத்துல போய் அவங்க செய்கிற வேலையை என்ன செஞ்சான்? ஆண்டவர் பயன்படுத்துகிற வரைக்கும் அவன் அந்த இடத்துல அவன் கொடுத்த பொறுப்பு என்னது? பணத்தை வாங்கி அப்போஸ்தலருக்கு செலவழிக்கணும். அங்கங்கே ஊழியம் நடக்குது, பணத்தை வாங்கி கொண்டு போய் அங்கங்கே கொடுக்கணும். அப்போ அந்த பண விஷயத்தில் அவன் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணும் இல்லையா? அவன் ஜனங்களுக்கு நம்ம இப்போ உள்ள காரணத்திலே என்ன செய்கிறாங்க? ஏமாத்துறாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கி 100 ரூபா வருதுன்னா 100 ரூபா வாங்கி அந்த 100 ரூபாவும் என்ன செய்கிறான்? கொடுக்குறான். 1 ரூபா கூட எடுக்காமல் கொடுக்குறான். அந்த உண்மை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை பயன்படுத்த என்ன செய்கிறார்? அவனை 12ஆம் அதிகாரத்துலேருந்து 13 வாசித்தோம் இல்லையா, அந்த அதிகாரத்துலேருந்து தான் அவனை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார் அப்போவில். அப்போ ஆண்டவருடைய எந்த வேலைனாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வேலை, நம்ம படிக்கிற படிப்பு, எல்லாவற்றிலும் நம்ம உண்மையாக இருந்தோமானால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் தெரியுமா? அதாவது பரிபூரணம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். 100க்கு 100க்கு மேலே நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம்னு என்ன? நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கான ஒரு பிரதிபலன் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம எப்படியாவது ஒரு வழியில் போய் பணக்காரன் ஆயிடணும், ஏமாற்றி களவாண்டு திருட்டுத்தனம் எப்படியாவது அப்படி நம்மளுடைய எண்ணம் போச்சுன்னா அவன் என்ன செய்வான்? கண்டிப்பாக தண்டனையே பெறுவான் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது? நம்மளுக்கு தெளிவாக என்ன செய்யுது? சொல்லுகிறது. உண்மையாக இருக்கணுக்கு ஆசீர்வாதம் என்ன? எப்படியாவது பணக்காரன் ஆகணும். ஆமாம் பணக்காரன் ஆவான், ஏமாத்தலாம். நிறைய இதெல்லாம் என்னன்னா அனைவருடைய சாபங்கள் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். சும்மாப்பா இந்த நிறைய வட்டி, அநியாயம் வட்டி போட்டு வாங்கி என்ன செய்கிறாங்க? 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 3 லட்ச ரூபா வரை வட்டி, அநியாய வட்டி என்ன செய்கிறாங்க? வாங்குறாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா சிரிச்சிட்டா கொடுப்பாங்க. வேதனையோடு சில நேரம் நெருக்கும் போது வேதனையோடு கூட என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் வாங்கினது 1 லட்சம், ஒரு 2 லட்சமாவது பரவாயில்ல, ரொம்ப வாங்குறான்னு சொல்லி அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி தான் அந்த பணத்தை நிச்சயவாங்க கொடுப்பாங்க. அவன் அதெல்லாம் வாங்கி வீடு கட்டினாலும் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இல்லையா? எத்தனையோருடைய கண்ணீர் அவனை என்ன செய்யாது? சும்மா விடாது. ஆனால் அங்கே வேதம் சொல்லி நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். நம்ம பணக்காரன் ஆகும்னு சொல்லி நினச்சி சில நேரத்தில் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பணம் எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்குது வேதம் சொல்லுகிறது. அப்போ பணம் ஒரு மனிதனை என்ன செஞ்சு விடும்? மிருகமாய் மாற்றிவிடும்.
பணம் என்னன்னாலும் நம்மளை செய்ய வைக்கும். நம்மளை தவறான வழியில் போவதற்கு என்ன செய்யும்? பணக்காரன் ஆகணும், நம்ம அனைவரோட பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அது நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். நீதிமொழிகள் அநேக காரியங்களை குறித்து சாலமன் சொல்லுகிறான். பணம் வச்சு என்னாலும் என்ன செஞ்சிடும்? நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளிடும், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைத்து விடும். அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுதான் அந்த மாயவித்தக்காரன் செஞ்ச காரியம். செர்க்கிய பவுல் ரட்சிக்கப்பட்டு போறான்னு இவனுக்கு கோவத்தில் என்ன செய்யறான்? அவன் பேசுகிறான். உடனே பவுல் ஒரே வார்த்தை சொன்னான், உற்று பார்த்து, நீ சில காலம் என்ன செய்ய மாட்டேன், சூரியனை காண மாட்டேன், நீ குருடனாக இருப்ப. அவனுக்கு அந்த தண்டனை வந்துச்சு. அவன் பேசாமல் இருந்திருந்தா கூட அவனு என்ன செஞ்சிருப்பான்? தண்டனை பெற்றிருக்க மாட்டான். ஆனால் பாருங்க, அப்போ ஒரு மனுஷனை ஏமாற்றி நம்ம பொழைச்சி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாபம் நம்மளை என்ன செய்யாது? நம்மளை சும்மா விடாது. எந்த மனிதனையும் நம்ம ஏமாற்றக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, தவறான வார்த்தையில் பேசக்கூடாது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு அவன் பதில் சொல்ல. பணம் வந்து நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேத வசனம் சொன்னது, உன் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறாராம். அப்போ கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறோம்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம அழுவோம் இல்லையா? நம்ம வியாதியாக இருந்ததுன்னா அதுக்கு அழுவோம், பண கஷ்டம் வந்தால் அதுக்கு அழுவோம், யாராவது நம்மளை துக்கப்படுத்திட்டான்னு அதுக்கு அழுவோம். அப்போ ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த கண்ணீர் வந்து பண கஷ்டத்தினால என் மகள் வடிக்கிறா, இந்த கண்ணீர் வந்து என் மகளுக்கு சரித்திர பலவீனத்தினால வடிக்கிறா, இந்த கண்ணீர் வந்து இந்த மனிதர்கள் இப்படி பேசினதுனால அவள் கண்ணீர் வடிக்கிறா. ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் உண்டு, நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் பணம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஆண்டவர் நம்மளுக்கு தந்துடுவார். நம்ம பணம் இழந்துட்டோம், நம்ம பணம் போச்சு அப்படின்னு நினச்சா கூட ஆண்டவர் நம்மளுக்கு பணத்தை தந்துடுவார். ஆனால் கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? அதை வைத்து அதுக்கு பிரதிபலனை கொடுப்பார். நம்ம மற்றவங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி ஏமாற்றி வந்தான்னு வச்சுங்களேன், அவன் கண்ணீர் வடித்தான், ஆனால் அந்த கண்ணீருக்கான பாவம் நம்மளை என்ன செய்யாது? நம்மளை சும்மா விடாது. அதனால் நம்ம எந்த மனிதனும் நம்ம நிமித்தமாய் கண்ணீர் வடித்திடக்கூடாது. நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். நம்ம கூட படிக்கிறவங்கனாலும் சரி, நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவங்கள படிப்பு நிமித்தமாக, அழகு நிமித்தமாக நம்ம அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து, அவங்க குடும்ப நிலைமையை பார்த்து அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம குடும்பம் இப்படி இருக்க போய் தானே அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. அந்த பிரதிபலன் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை என்ன செஞ்சிடும்? மோசமான காரியத்தை ஏற்படுத்தி விடும். அதனால நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். பணம் போச்சுன்னா கூட அது திரும்பி வந்துடும் வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம வடிக்கிற கண்ணீர் நம்ம வடித்தாலும் அதான் கணக்கு. நம்ம எந்த கண்ணீருக்கு எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கோமோ ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நினச்சிருப்பா, இந்த கண்ணீர் வந்து இதற்காக வடிக்கப்பட்டது, இந்த கண்ணீர் இதற்காக வடிக்கப்பட்டது, என் மகன் இதற்காக வடிச்சா இதுக்கு நான் பதில் கேட்பேன். அதே மாதிரி ரத்தமும் என்ன செய்யும்? ரத்தம் நம்ம நிமித்தமாக ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் என்ன செய்யுமா? கூப்பிடுவோம். வேதம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் சொல்லுவான். இப்போ ஒரு மனிதன் அமெரிக்காவில் என்ன செஞ்சாங்க? சுட்டு கொண்டாங்க இல்லையா? உண்மையான ஒரு மனிதன், கர்த்தருக்காக உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் அமெரிக்காவில். அவன் சுட்டவன் யாரு? ஒரு வாலிபன். அவன் வந்து லெஸ்பியன், ஆணும் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதன் இவர் வந்து அதை எதிர்க்காரு. இப்படி இருக்கக்கூடாது, கடவுள் நம்மளை வந்து எப்படி படைச்சிருக்கிறாரு? ஆணும் பெண்ணுமா படைத்திருக்கிறாரு. திருமணம் என்பது ஆணும் பெண்ணுமாக தான் இருக்கணும். கர்ப்பம் திருமணத்துக்கு முன்பாக கர்ப்பம் தரிக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்காலாம் சாதாரணம் சட்டம் உண்டு. அங்கே கருக்கலைப்புக்கு பணம் உண்டு அமெரிக்காவில். ட்ரம்மு வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பணத்தை என்ன செய்வேன்? அவங்கள கரு கலைத்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு ட்ரம்மு சொன்னார். அப்போது இவங்க வந்து திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பம் ஆகக்கூடாது, கரு கலைக்கக்கூடாது. இது எல்லாமே அவருக்கு 31 வயசு. அந்த நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து எதிர்த்தார், நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க, வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நடந்தார். ஆனால் அந்த ஒரு லெஸ்பியன் அவன் என்ன செஞ்சான்? தவறான கருத்து வந்து பிடிக்காமல் என்ன செஞ்சான்? சுட்டு கொண்டுட்டான். அவர் பரலத்து போயிருப்பார் ஒரு வழியில். ஆனால் பாருங்க, ஆனால் அந்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு இல்லையா? இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மன்னிச்சிட்டாங்க. ஒரு பெரிய லெவலில் மீடியா நினச்சி அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இருந்தால் இதான் செஞ்சுருப்பார், மன்னிச்சிருப்பார், கடவுளே மன்னிச்சார் இல்லையா? பிதாவே இவங்களை மன்னியும் அப்படின்னு மன்னிச்சார். நான் அவங்கள மன்னிக்கிறேன், அந்த வாலிபனை நான் மன்னிக்கிறேன்னு அவங்க மன்னிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் அது வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் அந்த ரத்தத்துக்கு பதில் என்ன செய்ய மாட்டார். அவன் ஓரளவு அவன் மனம் திரும்பினாலும் அதற்கான தண்டனையை இந்த பூமியில் அவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? அனுபவிப்பான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவன் செஞ்ச தப்புக்கு உங்க பூமியில் தண்டனை பெற்ற பிறகுதான் பரலத்துக்கு போக முடியும், இல்லைன்னா பரலத்துக்கு போக முடியும். அவன் நீதிமான் ஆயிரலாம், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த பூமியில் அவன் தண்டனை அனுபவித்து ஆகணும். அந்த ரத்தத்துக்கு அவன் பதில் சொன்னான். ஏன்னா இந்த ரத்தம் கூப்பிடுமா, வேதம் சொல்லுங்க, வெளிப்படுத்த சொல்லுகிறது, நீங்கள் அந்த ரத்தம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா, நீ எப்போ எனக்கு நீதி செய்யும், எனக்கு எப்போ நீதி செய்வீங்க, எனக்கு எப்போ நீதி செய்யுங்க, இந்த பூமியில் எனக்கு எப்போ நீதி செய்வீங்கன்னு இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவில் கெஞ்சிக்கிட்டு இருக்குமா. அதுக்காக தான் நான் ஆண்டவர் நம்மளுக்காக பரிதபிச்சுக்கிட்டு இருக்காரு பிதாவின் இடத்துல. பிதாவே கொஞ்சம் காலதாமதம் கொடுங்க, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். ரத்தம் கூப்பிடும், பேசும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரத்தத்தில் என்ன இருக்குது, உயிர் இருக்குது வேதம் சொல்லுகிறது இல்லையா. அந்த மனைவி மன்னித்திருக்கலாம், ஆனால் அந்த ரத்தம் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் அவனுக்காக எனக்கு நீதி செய்யும் பிதாவின் இடத்துல கேட்டுக்கொண்டு என்ன செய்யுமா இருக்குமா. அப்போ நம்ம யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம ஐஸ்வர்யவனம் ஆகும்னு சொல்லி நம்ம வாழ்க்கை எப்படி பேர் தெரியுமா, தாறுமாற என்ன செஞ்சிடும் பேரும். ஏமாற்றுக்கான காரியங்களை செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு பணம் நம்மளுக்கு தேவை, ஆனால் அது தீமைக்கு வேதம் சொல்லுது. நம்ம அதில் ஞானமாக என்ன செய்யணும் இருக்கணும், யாருக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது. கண்ணீருக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த கண்ணீருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்ம உண்மையாக இருந்தோம்னா நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும். நம்ம வேலையில் உண்மையாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மை நம்மளை என்ன செய்யும், நம்மளை உயர்த்தும். பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம். அன்னைக்கோட இவன் ஒரு ஆள் இவன் ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லலாம், படிக்கிற இடத்துலனாலும் சரி எங்கேனாலும் சரி. ஆனால் உண்மை வருகிற நாட்களிலே, நம்ம அடுத்தடுத்து வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்யும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை, நிம்மதியை நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம உண்மையாக நான் வேலை செஞ்சுருக்கேன்ப்பா, நான் இருக்கிற வரைக்கும் நான் உண்மையாக வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ நம்ம தவறான காரியத்தை செய்தோமானால் அது கடைசி வரைக்கும் நம்மளுக்குள்ள என்ன செய்யும், குற்றத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு டிப்ரெஷன் தான் என்ன செய்யும் வரும். அப்போ வேதம் தெளிவாக சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான ஆகிறதுக்கு அவன் தீவிரிக்கிறவன்னா, எப்படியாவது பணக்காரன் ஆகுறதுக்கு நம்ம எதனாலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எப்படியாவது என்ன செய்யும், தண்டனை கண்டிப்பாக வரும்னு சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தில் கூட நம்ம யோசேப்பு குறித்து பார்க்கும்போது 39ஆம் அதிகாரத்தில் அது மட்டும் பார்ப்போம். யோசேப்பு 39ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ தான் யோசேப்பை கடத்திட்டு வந்துட்டாங்க. யோசேப்பை என்ன செஞ்சுட்டாங்க, கடத்திட்டு வந்துட்டாங்க. அங்கே அந்த வசனம், ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிங்க. 39ஆம் அதிகாரம் அந்த 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. 8, 9 வாசிங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிங்க. அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்போ யோசேப்பு தகப்பன் இடத்துலேருந்து வித்துட்டாங்க. இப்போ எகிப்து வந்த உடனே அவன் அங்கே ஒரு வேலை செய்கிறான். அந்த எஜமான் தன்னுடைய வீட்டுக்கு அதிபதியாக வைக்கிறாரு. என் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்க, எனக்கு தோட்டம் துறவெல்லாம் இருக்குது, விவசாயத்தை பார்த்துக்க. யோசேப்பு விவசாயத்தை பார்க்குறான். ஆண்டவர் அவனோடு கூட, ஏன்னா அந்த வேதவசனம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தனால அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏசப்பா அவனோடு கூட இருக்கிறதுனால அந்த அவன் செய்கிற தோட்ட வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த எகிப்தினுடைய வீடு ஆசீர்வாதம் ஆகுது. ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷம், எகிப்தினுக்கு இந்த அடிமையை நம்ம வாங்கினதுனால கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறத அவன் அறிஞ்சுக்கிட்டான். அறிஞ்ச பிறகு என்ன செய்யறான் தெரியுமா, அவனுக்கு நல்ல உடை, வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுக்குறான். என் வீட்டில் உள்ள எல்லாமே, அதாவது உன்கிட்ட எல்லாரும் பெர்மிஷன் கேட்கணும், உன்கிட்ட தான் எல்லாமே பெர்மிஷன் கேட்கணும், நீ என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பின் இடத்துல பொறுப்பு கொடுத்துட்டான். அவன் வேலை ஒரு உயர்ந்த வேலை, அதனால அவன் வீட்டில் அடிக்கடி இருக்க மாட்டான். எல்லா வேலையும் யோசேப்பு தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு ஆகாரம், அவனுக்கு வருகிற வருமானம் எல்லா மூலமும் யோசேப்பு மூலம் தான் வருது. ஆனால் இந்த மனைவி பாருங்க, தவறான காரியத்தை செய்ய சொல்லுகிறான் இந்த யோசேப்பை. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், அவன் பாருங்க, அதுதான் வேலையில் உண்மை, அதுதான் வேலையில் உண்மை. அந்த யோசேப்பு சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டு எஜமான் என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாரு, நான் உண்மையாக இருக்கணும். அதை விட என்னுடைய தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என்னை படைத்த தேவன், நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு விளைவு என்னது வந்தது, அவனுக்கு தண்டனை வந்தது, பொய்யான தண்டனை கொடுத்தாங்க.
ஆனால் முடிவில் ஆண்டவர் அவனை எங்கே கொண்டு நிறுத்தினாரு? அவன் அந்த வீட்டுக்கு தான் அதிபதியாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். உயர்ந்த பார்வோனுக்கு கீழே, ராஜாவுக்கு கீழே இவன் சொன்னா பார்வோன் செய்வான். அதனால தான் அவனுடைய அப்பாலாம் வரும்போது பார்வோன் உடனே கூட்டு வா, ஆகாரத்தை கொடு, நீ பார்த்துக்க, அவனுக்கு இந்த இடத்த தரேன், இந்த தேசத்தை தான் அவனுக்கு கோசேன் தேசத்தை தரேன், அவங்க அங்கே இருக்கட்டும் பார்வோன் சொல்லுகிறான். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வேலையில் உண்மை. அப்போ நம்மளுக்கும் அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருந்தோமானால் ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்வார்? நம்மளையும் ஆசீர்வதிப்பார். சில இடத்துல நம்ம பிரச்சனை சந்திக்கலாம், உண்மை நிமித்தமாக பிரச்சனை சந்திக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சார் உண்டு. அவங்க டிஎம்பி பேங்கில் வந்து ஜென்ரல் சீஃப் மேனேஜராக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க மேனேஜராக, அவங்க வந்து ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டாங்க. ஜென்ரல் மேனேஜர் அந்த பதவிக்கு வந்தபோது அந்த தூத்துக்குடியில் தான் இருந்தாங்க. அந்த டைரக்டர் இருப்பாங்க, அந்த பேங்க்கில் நிறைய டைரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய உறவினர்களுக்கு இவ்வளவு பணம் வந்து நீ கொடுக்கணும், நீ சாங்ஷன் பண்ணு, கையெழுத்து போடுங்க. இவரும் நான் போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா நிறைய டைரக்டர் இருப்பாங்க, அந்த உரிமையாளருக்கு நிறைய பேர் இருப்பாங்க அந்த பேங்க். அப்போ அவர் நான் இந்த பாவத்துக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி போட வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அவர் மேலே தவறான குற்றச்சாட்டு பண்ணி அவரை பேங்கை விட்டு அவரை தூக்கிட்டாங்க. தூக்கி வேற ஆளை போட்டு காரியங்களை செஞ்சாங்க. இவர் வேலை கிடையாது, வேலை இல்லாமல் அழுதாராம். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இப்படி எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி ஓன்னு அழுதாராம். அப்போ ஆண்டவர் அவரோட ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, புலம்பல்ல ஆண்டு ஒரு வார்த்தை ஆண்டு எனக்கு பேசினார். நீ முன்னால் வந்து நல்ல ஊழியம் செஞ்ச, நீ பேங்க் மேனேஜராக இருக்கும்போது நிறைய எஸ்ஐகே பிரான்சிஸ்லாம் அவங்க கூட்டு போயிருக்காங்க, வண்டியில் வச்சு கூட்டு போகிறது, ஊழியக்காரங்களை கூட்டு போகிறது, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் சொல்லி கூட்டு போனேன். ஆனால் நீ நல்ல பெரிய பொறுப்புக்கு வந்த உடனே என் ஊழியத்தை நீ மறந்துட்டேங்கிற ஆண்டவர் அவருக்கு கொஞ்சம் உணர்த்திருக்காரு, வெளி வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். உடனே ஒரு ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே இனி நான் என்ன செய்வேன், எந்த பதவிக்கு போனாலும் நான் உமக்காக நான் என்ன செய்வேன், நான் ஊழியம் செய்வேன்ப்பா அப்படின்னு அவர் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு சில மனிதர்கள் மூலமாக தயவு கடக்க பண்ணி அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா வேலை கொடுத்தாங்க. அது எப்படி தெரியுமா வேலை கொடுத்தாங்க? அவருக்கு ப்ரொமோட் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜராக போனாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் எங்கே இருக்குது, அவர் அங்கே இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டாங்க. ஆனால் அவர் அதில் உண்மையாக இருந்து, கர்த்தருக்கும் உண்மையாக இருந்து ஊழியம் செஞ்சனால ஆண்டரா அப்படி மேனேஜர் ஆக்கினார். ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் சீஃப் ஜென்ரல் மேனேஜர். அவர் பெரிய ஒரு பதவியில் இருந்து தான் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? முழுவதும் வேலை பார்த்து அவர் ரிட்டையர் ஆகி கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார் 8 வருஷம். அதுக்கப்புறம் இந்த பூமியில் உயிரோடு இருந்து கர்த்தருடைய ஊழியம் செஞ்சு உண்மையாக இருந்து போனார். ஆனால் அந்த பேங்க்கு போகும்போதெல்லாம் நாங்கள் போகும்போது வரேன், சில நேரம் டக்குன்னு எழுந்திருப்பாங்க ஸ்டாஃப் அவ்வளோ பேரும். ஏன்னா ஒரு பெரிய பதவியிலிருந்து ஒரு ரிட்டையர் ஆனதுனால அவங்க டிஎம்பி எல்லாருக்குமே பேங்க் எல்லாமே தெரியும், அதனால அவர் எழுச்சி நிற்பாங்க. அவர் சொல்லுவார், சில நேரம் நான் வரல கிதியோ நீ போய்ட்டு வா, ஏன்னா வந்தாங்கன்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த பதவியில் ஆண்டவர் கொண்டு வந்து உயர்த்தி அவர் என்ன செஞ்சார், வாலின் நல்ல பேரோட உண்மையான பேரோடு கூட அவர் ரிட்டையர் ஆனார். அப்போ பாருங்கள், சில நேரத்தில் உண்மையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பு வரும், ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். முடிவில் நம்மளுக்கு எப்படி இருந்த மாதிரி இருக்கும், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நினச்சி பாருங்களேன், அவர் அந்த கையெழுத்து மட்டும் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவருக்கு அந்த பேங்க்லேருந்து ஆர்பிஐ எதெல்லாம் வந்து அவருக்கு வந்து வந்திருந்தாங்கன்னா நாளைக்கு அவருடைய பேரும் கெட்டு போயிருக்கும். ஏன்னா அவன் பெரிய அரசியல்வாதி, ஏமாற்றிருப்பான், பணத்தை ஏமாற்றிருந்தான்னா பேரும் கெட்டு போயிருக்கும், அவருடைய மதிப்பு போயிருக்கும், வேலை போயிருக்கும், குடும்பம் சின்ன பண்ணாமல் போயிருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவர் உண்மையாக இருந்தனால அவர் தப்பிச்சார், அதுக்கான கொஞ்சம் வேதனையை அனுபவிச்சார். ஆனால் கர்த்தரை மீண்டும் அவர் என்ன செஞ்சார், உயர்த்தி கொண்டு வந்தார். அப்போது நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். அது நம்ம செய்ய சொல்கிறாங்களா, நம்ம செய்யவே கூடாது. யோசேப்பு பற்றியா, எஜமான் என்னை நம்புகிறாரு, நீ அவருடைய மனைவியாக இருக்கிற, இந்த பெரிய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அதை விட என் தேவன் என்னை பார்க்கிறார், நான் செய்ய மாட்டேன். ஆனால் தண்டனை அனுபவிச்சான், பொய்யான தண்டனை குற்றச்சாட்டு பண்ணி அவன் தண்டனை இருந்தாலும் ஆண்டவர் அவனை எங்கே கொண்டு போனார். உண்மை வந்து நம்மளை வந்து குற்றத்துக்குள்ளே தள்ளாது, உண்மை பேசினா. ஆனால் பொய் பேசினா அந்த பொய் நம்மளை என்ன செய்யும், சொல்லுவாங்களே குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும், அப்படியே குறுத்துட்டே இருக்கும், நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. உண்மையாக சொல்லி நம்ம தண்டனை அனுபவிச்சு ஃப்ரீயாக இருக்கலாம்.
ஆனால் பொய் சொல்லி நம்ம இந்த பூமியிலே நம்ம தண்டனை அனுபவிக்காமல் நம்ம இருந்தானா அதுவே நம்மளை என்ன செஞ்சிடும், நீ செஞ்ச குற்றமே உன்னை நியாயத்திற்குன்னு வேதம் சொல்லுகிறது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம உண்மையாக இருக்கணும். வேலையே போனாலும் பரவாயில்ல, ஏதாவது செஞ்சு பிழைச்சிக்கலாம். அப்போ நம்ம உண்மை நம்மளை என்ன செய்யும், பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தரும். யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் அவன் உண்மையாக இருந்தான், உண்மையை வேலை செஞ்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் இல்லையா? அப்போ நம்ம அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம எப்படி இருக்கு தெரியுமா, உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். அது ஆலயத்திலனாலும் சரி, ஆலயத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம அதில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். பெற்ற தகப்பர்களுக்கு, ஏன்னா அவங்களே கண்ணீர் வடிக்க விட்டுறக்கூடாது. பெற்ற தகப்பனை கண்ணீர் வடிக்க விட்டாங்கன்னா அவங்க மன்னிச்சிருவாங்க, ஆனால் அந்த கண்ணீர் ஆண்டவர் துருத்தில் வைத்திருப்பாரு, அது நம்மளுக்கு சாபமாக மாறிடும். அதுலேயும் நம்ம கவனமாக என்ன செய்யணும், பெற்ற தகப்பனையும் நம்ம கண்ணீர் வடிக்க விட்டுறக்கூடாது. அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுப்போம். ஏன்னா அவர் கிருபை கொடுக்குற மன உருக்கமுள்ள இறக்குங்கிற ஒரு தெய்வம். நம்ம அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்ம பணக்காரன்னு நினைச்சு நம்ம வாழ்க்கை தவறான பாதையில் போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பூமியிலே தண்டனை உண்டு, வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, அது இருக்காது. அப்போ நம்ம உண்மையெல்லாம் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபமா கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்த்து, அப்போ உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் இயேசுவே, உண்மை நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் இயேசுவே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில நேரத்தில் நாங்கள் தவறு இருக்கலாம், நாங்கள் பாவியான மனிதர்கள் தான் ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஆசைப்படுகிற காரியத்தை நாங்கள் சில நேரத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செஞ்சிருக்கலாம். எங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்காக அந்த பாவத்தெல்லாம் மன்னியும் அப்பா. எங்கள் மேலே கிருபை வையும் ஆண்டவரே, எங்கள் மேலே கிருபை வையும் அப்பா. நீர் மனம் இறங்குகிற தெய்வம். அந்த நாட்களிலே ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க அந்த இளையகுமாரன் தவறான காரியத்தை செய்து, பாவத்தை செய்து, அநேக துன்பங்களை அனுபவித்து உம்மை நோக்கி வரும்போது ஆண்டவரே, நீர் அவன் பாவத்தை மன்னித்து உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரப்பா. அதே போல் இந்த நாட்களிலே சில நேரத்தில் நான் உண்மை தவறி இருந்திருக்கலாம், அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, நான் உண்மையாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் செய்கிற வேலையில் உண்மையான இருக்கணும் ஆண்டவரே. அதில் எந்த விதமான பாவத்தை நான் செஞ்சிடக்கூடாது. யோசேப்பை போல அவன் செஞ்ச வேலையில் உண்மையாக இருந்தான். நான் என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு, படைத்த தேவனுக்கு நான் பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தனால அவனை அந்த எகிப்துக்கே அதிபதியாக மாற்றினீங்க ஆண்டவரே. அதே போல் யோசேப்பை வாலிப நாட்களே அவன் உண்மையாக இருந்தது போல ஆண்டவரே, நானும் அந்த வாலிப நாட்களில் உமக்கென்று உண்மையாய் வாழ ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் எந்த விதத்துலையும் நான் பணத்துக்காக தடுமாறி போயிடக்கூடாது, நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கை தடுமாறி பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, பணம் என் கண்ணை மறைச்சிடக்கூடாதாப்பா. உம்முடைய கிருபை எனக்கு இருக்கட்டும், உம்முடைய தயவு எனக்கு இருக்கட்டும். நான் உண்மையாக வாழ, உண்மையாக இருக்க, உண்மையை பேச எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் நம்முடைய வேதம் சொல்லுது. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கிறதே இப்போ ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள் உண்மையாக இருந்து நான் படிப்பில், நான் வேலையில், என் வீட்டில், என் சபையில் நான் உண்மையாக இருந்து உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் யாருடைய கண்ணீருக்கு நான் துணை பெயரக்கூடாது, அந்த சாபத்துக்கு நான் துணை பெயரக்கூடாது ஏசப்பா. அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருந்ததுன்னு அதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் மேலே எனக்கு கிருபை வைத்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படியாக, தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா அவங்க உண்மையாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த உண்மை அவங்களை உயர்த்தட்டும், அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொண்டு வரட்டும். சில நேரத்தில் சில தவறுகள் பாவங்கள் செய்து அதெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் கிருபையுள்ளவர், நீங்கள் மன்னிச்சிருங்க. இனி நாங்கள் உண்மையாய் வாழ, உண்மையை நடக்க, உண்மையை பேச எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழுவி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் வாசித்து முடிப்போம். நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.